ரணிலின் இரட்டை நாடகம். வவுனியா சென்ற ரணில் உள்நுழைய முற்பட்ட இருவர் கைது, தொடரும் பதற்ற சூழல். தமிழர்களின் தேசிய இன பிரச்சினைக்கு கிடைத்துள்ள தீர்வு. ஜனாதிபதி ஒருபுறம் நல்லிணக்க நாடகத்தை ஆடிக்கொண்டு மறுபுறம் தமிழ் மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோத விகாரைகளை கட்டுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற வேளையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தமிழ் மக்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து மேவிவிடப்படுவதோடு தமிழ் இளைஞர்கள் போலீசாரால் சித்திரவதை மற்றும் கொலை செய்யப்படுகின்றார்கள். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை மறுத்து கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை மேற்கொண்டுவிட்டு தமிழர் தாயகத்திற்கு வருகின்ற ரணில் விக்ரமசிங்கவினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே நாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். இந்த போராட்டம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வலியுறுத்துகின்ற ஒரு போராட்டம். ஆனால் இந்த ஜனநாயக போராட்டத்தின் மீது போலீசாரால் எதேச்சதிகாரமும் வன்முறையும் திட்டமிட்டு பிரயோகிக்கப்படுகின்றது. எங்களுடன் போராடி கொண்டிருந்த பெண்களை தாக்கி இழுத்து சென்று மற்றும் எங்களுக்கு முன்னால் ஒரு பேருந்தை நிறுத்தி எங்களுடைய புகைப்படங்கள் கூட வெளியே வரக்கூடாது என்ற நோக்கில் போலீசார் செயற்படுகின்றார்கள். இதிலிருந்து இலங்கை போலீசாரின் வன்முறை நடவடிக்கைகளை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களின் மீது அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை, சர்வதேச விசாரணை நடக்கின்ற வரை எங்களுடைய குரல்கள் ஓயாது. நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டு இருப்பதோடு ரணில் விக்ரமசிங்கவினதோ ராஜபக்ஷக்களினதோ நாடகங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் பலியாக மாட்டோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னெடுத்துள்ள அதிபர் ரணில் விக்ரமசிங்க இன்று வவுனியாவிற்கு விஜயம் செய்துள்ளார். இந்த நிலையில் வவுனியாவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மாநகர சபை கலாசார மண்டபத்தினை அண்மித்துள்ள நூலக வீதி, நகரசபை வீதி என்பன முடக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை கலாசார மண்டபத்தில் இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமான வன்னி மாவட்டத்திற்கான அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அதிபர் கலந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சிலர் அதிபரை சந்திப்பதற்காக உள்நுழைய முற்பட்ட வேளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதேவேளை குறித்த பகுதியில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கருப்பு துணியை கட்டியவாறு எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினர். இந்த நிலையில் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த இருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது. இதன் போது யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 4 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மயிலத்தமடு பண்ணையாளர்கள் விடயத்தில் பிள்ளையான் தனது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை காட்டியுள்ளது திட்ட தெளிவாக விளங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்ட பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மயிலத்தமடுவில் காவல்துறையினர் காவலரன் அமைத்தால் கால்நடை பண்ணையாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு கண்டுவிடலாம் என மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தீர்மானம் ஒன்றை எடுத்திருந்தார். இதற்கு பல எதிர்ப்புகள் வந்திருந்த போதிலும் குறித்த தீர்மானத்தின் அடிப்படையில் கடந்த மாதம் மயிலத்தமடு பகுதியில் காவல்துறை காவலரன் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது அத்துமீறிய பயிற்சியாளர்களுக்கு ஆதரவாக அங்குள்ள காவல்துறை காவலரன் செயற்படுவதாகவும் காலகாலமாக மேய்ச்சல் தரையாக பயன்படுத்திய இடங்களில் கால்நடைகளை மேய்க்க விடாமல் தடுத்துள்ளனர். கால்நடைகளுக்காக மேய்ச்சல் தரையாக பயன்படுத்தப்பட்ட நிலத்தில் அத்துமீறிய குடியேற்றவாசிகள் விவசாயம் செய்ய ஆதரவு வழங்கும் விதத்தில் இந்த செயற்பாடு அமைந்துள்ளது.
காவல்துறை காவலரன் ஒன்று அமைத்தால் அத்துமீறிய குடியேற்றவாசிகளுக்கு பாதுகாப்பு வழங்கலாம் என்ற எண்ணத்தில் பிள்ளையான் குறித்த நடவடிக்கையை மேற்கொண்டாரா என்ற கேள்வி தற்போது பண்ணையாளர்கள் மத்தியில் உருவாகியுள்ளது. மேய்ச்சல் தரை விடயம் தொடர்பான பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வந்த பிள்ளையான் இலங்கை பேரினவாத அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து தமிழர்களது பூர்வீக காணிகளை கால்நடைகள் நிலங்களையும் பண்ணையாளர்களது வாழ்வாதாரத்திலும் பண்ணையாளர்களுக்காக அமைக்கப்பட்டு காவல்துறை காவலரன் இன்று பண்ணையாளர்களுக்கு எதிராக மாறி நிற்கும் நிலை உருவாக்கியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வழமை போன்று பிள்ளையான் தனது இரட்டை முகத்தை பண்ணையாளர்கள் விடயத்திலும் காட்டியுள்ளார் என்று பாதிக்கப்பட்ட பண்ணையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். வடக்கு மாகாணத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி முழு நாட்டையும் அபிவிருத்தி செய்ய முடியும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்திற்கு 3 நாட்கள் விஜயத்தை மேற்கொண்ட ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் தெரிவித்ததாவது: மேல் மாகாணத்தை குறிப்பாக கொழும்பை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு இலங்கையின் தேசிய பொருளாதாரம் அமைந்திருக்க கூடாது. இலங்கையில் பல பாகங்கள் உள்ளன. இதன்படி தென் மற்றும் மத்திய மாகாணங்களை உள்ளிட்ட அனைத்து மாகாணங்களையும் மையப்படுத்தி தேசிய பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். மேலும் வடக்கை புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மையமாக உருவாக்க முடியும். வடமாகாணத்தின் அபிவிருத்திக்கு தேவையான அனைத்து வளங்களும் இங்கு உள்ளன. வடக்கின் அபிவிருத்திக்கு மட்டுமன்றி முழு நாட்டின் அபிவிருத்திக்கும் பங்களிக்க முடியும். இதற்கு போதுமான அதிகார பகிர்வு ஏற்கனவே இடம்பெற்றுள்ளது. அந்த செயற்பாடுகளுக்கு 13வது திருத்தத்தின் மூலம் கிடைத்துள்ள அதிகாரங்களே போதுமானது என நினைக்கின்றோம். கொழும்பிலிருந்து பணம் பெறும் வரை காத்திருக்காமல் அனைவரும் ஒன்றிணைந்து இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் தற்போது நடைமுறையில் உள்ள நிறைவேற்று அதிகாரமுடைய அதிபர் முறைமையை நீக்கப்பட வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இந்த முறைமையை நீக்குவது தொடர்பான உறுதியை வழங்குவார்கள் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையை கடந்த காலங்களில் ஆட்சி செய்த தலைவர்களும் அரசாங்கங்களும் நிறைவேற்று அதிகாரமுடைய அதிபர் முறைமையை இல்லாதொழிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்ததாக கரு ஜெயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இந்த முயற்சிகள் அரசியல் காரணங்களுக்காக முறியடிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிபர் முறைமையை நீக்குவதன் முக்கியத்துவத்தை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சிங்களவர்கள் மற்றும் தமிழர்களுக்கு இடையில் நம்பிக்கையை கட்டியெழுப்பப்படாவிட்டால் ஒரு நாடாக இலங்கையால் முன்னோக்கி செல்ல முடியாதென கரு ஜெயசூரிய கூறியுள்ளார்.